Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல boAtல இருந்து இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ண boAt Airdopes 100 அப்படிங்கற ஒரு wireless bluetooth earbuds ஓட unboxing and review தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த earbuds boAt 1299 rupees க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 50 hours கான total playback time இருக்கு. 4 inbuilt microphones இருக்கு. ENX technology வந்து யூஸ் பண்ணிருக்கோம். beast mode இருக்கு. அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. பட் கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வொர்க் ஆகுதா, அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கா அப்படிங்கறத இந்த full reviewல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா இதோட பிராண்டிங், மாடல் நம்பர் அண்ட் இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு சில இது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா இதுல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட சைடுஸ்ல எல்லாம் வந்து பிராண்டிங் இருக்கு. அண்ட் டவுன் சைடுல பாத்தீங்க அப்படினா இதோட MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட MRP 4490 rupees. பட் இது லான்ச் ஆயிருக்க பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 1300 rupees. சோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே எடுத்ததுமே நமக்கு இயர்பட்ஸோட கேஸ் உள்ள வச்சு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா அக்சஸரீஸ் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா USB Type A கேபிள் வந்து இருக்கு. அடுத்ததா எப்போதும் போல கொடுக்கிற யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, boAtோட ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கு. சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். சோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட். டிசைன் பாத்தீங்க அப்படினா பெருசா டிஃபரண்டாலாம் வந்து கொடுக்கல. எப்போதும் போல இயர்பட்ஸ் டிசைன்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க, TWS டிசைன்ல. பட் காம்பாக்ட்டா வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவே கை கடக்கமா இருக்கு. எப்போதுமே நான் வந்து காம்பாக்ட் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் வந்து வச்சிருப்பேன். அதை விட கம்மியா வந்து இருக்கு. ஒரு மினி இயர்பட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர் வேரியன்ட். இயர்பட்ஸோட அவுட்டர் சைடுல பாத்தீங்க அப்படினா மேட் ஃபினிஷ் மாதிரியும் கொடுத்திருக்காங்க, கிளாசி ஃபினிஷ் மாதிரியும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு டிஃபரன்ஷியேஷன் காட்டுறதுக்காக அப்பர் சைடு எல்லாமே வந்து ஒரு டார்க் Black-ஆ வந்து இருக்கு. அண்ட் கீழ பாத்தீங்க அப்படினா ஒரு லைட் Black-ஆ வந்து இருக்கு. மேல உள்ள பார்ட்டையும் கீழ உள்ள பார்ட்டையும் பிரிக்கிறதுக்காக அந்த கலர் டிஃபரன்ஷியேஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்ல boAtோட பிராண்டிங் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படினா சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க, சிங்கிள் LED சார்ஜிங் இண்டிகேட்டர். அண்ட் டவுன் சைடுல பாத்தீங்க அப்படினா டைப் சி கான போர்ட் இருக்கு. அது பக்கத்துலயே வந்து ரீசெட் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா காம்பாக்ட்டா வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா பிரீமியம்னஸ் அப்படின்றது வந்து இல்ல. பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு TWS வந்து எந்த அளவுக்கு ஒரு பில்ட் குவாலிட்டியோட இருக்குமோ அதே அளவுக்கு தான் வந்து இருக்கு. பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல, டீசென்ட்டா வந்து இருக்கு. குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படினா கேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. சைஸ் ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கனால. அண்ட் ஆல்சோ இயர்பட்ஸும் பாத்தீங்க அப்படினா வெயிட் லெஸ்ஸா வந்து இருக்கு. சோ நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். காதுல இருக்க ஃபீலே வந்து இல்ல, பிகாஸ் வெயிட் லெஸ்ஸா இருக்கனால. சோ ஓவராலா டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படினா இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா தான் வந்து இருக்கு. வாட்டர் ரேட்டிங்னு பாத்தீங்க அப்படினா IPX4 கான வாட்டர் அண்ட் ஸ்வெட் ஷீல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வாட்டர் அண்ட் ஸ்வெட் வந்து இயர்பட்ஸ் உள்ள போகாம வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்க அப்படினா இதுல 10 mm கான டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஹை, மிட் அண்ட் லோ சவுண்ட்ஸ் மூணுத்துக்குமே வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஷியேஷன் தெரியுது. லோ சவுண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, அதாவது பேஸ் சவுண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா ஹை சவுண்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். சோ ஓவராலா பாக்கும்போது இந்த செக்மெண்ட் இயர்பட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஹை சவுண்ட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொடுத்திருந்தா இன்னுமே சூப்பரா வந்து இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ லவுட்னஸும் பாத்தீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா இதுல ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 4 இன்பில்ட் மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. ஈச் இயர்பட்க்கு ரெண்டு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க அப் அண்ட் டவுன் சைடுல. சோ நீங்க கால் பேசுறப்போ நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லாவே வந்து டெலிவர் பண்ணுது ரிசீவருக்கு. அண்ட் அவங்களோட வாய்ஸ்மே பாத்தீங்க அப்படினா நாய்ஸ்லெஸ்ஸா நமக்கு வந்து ரிசீவ் ஆகுது. சோ ஆடியோ குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படினா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ 20 to 25 மீட்டர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. ஈவன் அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் ரூம் உள்ள உட்கார்ந்துட்டு மாடி ஃபுல்லா வந்து நடந்து பார்த்தேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து இருந்துச்சு. கனெக்டிவிட்டில இஷ்யூவே வந்து இல்ல. அண்ட் பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படினா இயர்பட்ஸோட கேஸ்க்கு 320 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஈச் இயர்பட்க்கு 40 mAh கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படினா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 45 minutes வந்து எடுத்துக்குது. பேட்டரி பிளேபேக் டைம்னு பாத்தீங்க அப்படினா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 50 hours கான பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா டோட்டலாவே 38 hours கான பிளேபேக் டைம் தான் வந்து கிடைச்சிச்சு. இயர்பட்ஸ்ல 40 mAh வந்து கொடுத்திருக்காங்க. சிங்கிள் இயர்பட் வந்து உங்களுக்கு 10 hours கான பிளேபேக் டைம் வந்து கொடுக்கும் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 6 to 6.5 hours கிட்ட உங்களுக்கு பிளேபேக் டைம் வந்து கொடுக்குது. அண்ட் இந்த இயர்பட்ல இருக்க அதர் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படினா இதுல பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படினா 50 ms வரைக்கும் உங்களுக்கு வந்து லோ லேட்டன்சி வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. as soon as possible சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 5 minutes சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 60 minutes கான பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின
அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. அடுத்ததா இன்ஸ்டன்ட் வேக்கப் பேரிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டச் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. சோ ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நீங்க பட்டன் வந்து பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சிங்கிள் டச் டபுள் டச் மூலமா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த இயர்பட்ஸை. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஃபோன்ல வந்து கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, அலெக்சா இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து இயர்பட்ஸ் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில கான்ஸ் வந்து இருக்கு. அதுல முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வால்யூம் கண்ட்ரோல் வந்து இயர்பட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியாது. நீங்க மீடியா டிவைஸ்ல தான் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டச் கண்ட்ரோல் கொடுத்து அதே வந்து கொடுத்திருந்தா இன்னும் வந்து சூப்பரா வந்து இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ லவுட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி வந்து கொடுத்திருக்கணும். ஸோ இது ரெண்டு தான் இந்த இயர்பட்ஸ்ல நான் பெரிய கானா வந்து பாக்குறேன். மத்தபடி இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரா தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடம் விடைபெறும் சுவேஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.